அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருப்பது பெரும் நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குதுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த தடவை 15,500க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மல்டிபிள் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்ன வகையான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், ஸோ இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் ஏதாவது இருக்குமா அப்படின்றத பற்றின முழு தகவலும் பார்க்க போகிறோம். இதற்கான இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஸோ அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த வேலைலாம் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குங்க. அதை பற்றின முழுமையான தகவல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல் தான் ஈஸியாகவே சீக்கிரமாகவே உடனுக்குடனே தெரிவிக்க முடியும். ஓகேங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது எல்லாமே. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் அஃபிஷியலா நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, போஸ்டல் அசிஸ்டன்ட்டு, ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டு, போஸ்ட்மேன், மெயில்கள், எல்டிசிஎன், பிஏஓ அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 6-7 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு டோட்டலாக 15,475 போஸ்டிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது கடைசி நாள் வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்குதுங்க. 15/7/2025 அது வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே சீக்கிரமாக விண்ணப்பிச்சிடுங்க. அடுத்ததா அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா indiapost.gov.in இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணுங்க. சரிங்களா, அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேகன்சி டீடைல்ஸ். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கையும் ஓகேங்களா, போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு, ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு, போஸ்ட்மேனுக்கு எவ்வளவு, மெயில் கார்டு போஸ்டிங்க்கு எவ்வளவு, இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம வந்து விண்ணப்பிக்க முடியும் இல்லையா. அதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான வேகன்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கும் சேர்த்து 2 போஸ்டிங்க்கும் 5,228 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் போஸ்ட்மேன், மெயில் கார்டு இந்த 2 போஸ்டிங்க்கும் சேர்த்து 7,114 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எல்டிசிஎன் பிஏஓ போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்டிங்க்கு நமக்கு 901 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 2,127 போஸ்டிங் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா, டோட்டலா 15,475 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா,
போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஓவர் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தின தெளிவா பார்ப்போம். ஸோ இதுல வந்து வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 15,475 வேகன்சி. அதுல என்னென்ன போஸ்டிங் ஷார்ட்டிங், போஸ்டல் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ணணும். அதோட வெப்சைட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை டச் பண்ணாவே அப்ளை பண்ற லிங்க் வந்து அஃபிஷியலா போயிடும். அதோட லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துருவோம். எம்டிஎஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், அடுத்தது போஸ்டல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு கண்டிப்பா படிச்சிருக்கணும். 12ஆம் வகுப்பும் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். 2 சர்டிஃபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சர்டிஃபிகேட் நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு, ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இந்த நீங்க 2, 3 போஸ்டிங்குமே விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கை நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவா நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எப்படிலாம் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க போகணும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட என்ன போஸ்டிங்ன்றதை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடுத்ததான் வந்து லாகின் பண்ணணும். ஏற்கனவே நீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க லாகின் கொடுத்து ரெஜிஸ்டர்னு கொடுத்து அதில் உங்களுடைய நம்பர், உங்களுடைய நேம், அட்ரஸ் எல்லாமே உங்க ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் எடுத்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான ஃபீஸ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக வந்து பே பண்ணணும். அதில் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், யூபிஐ மூலிமா பண்ணிக்கலாம், இ வாலெட் மூலிமா பண்ணிக்கலாம், ஃபோன்பே, இடிசி ஃபார் எல்லாமே நீங்கள் பே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பே பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து மினிமம் என்ன ஏஜ்ல இருந்து விண்ணப்பிக்கணும்ன்றது இதுல சொல்லல. மினிமம் நீங்க 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க எந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சில எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கிறவங்க 38 வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததா வந்து பிடபிள்யூ, ஓபிசில வருவீங்க இல்லையா? ஸோ ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்கலாம் வரதில்ல. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 37 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு வந்து 12,100ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 20,000 வரைக்கும் கூட இதற்கான பெர் மந்த் சேலரி இருக்கும். இது வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி மட்டும்தான். இது மட்டும் இல்லாம இது வந்து போக போக இன்கிரிமெண்ட் சேலரியாவும் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்பை ஈஸியா சீக்கிரமா விண்ணப்பிங்க. தேங்க்யூ.